அன்பரசன், 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வராங்க. காவல்துறையினர் என்னென்ன பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? அதே போல மெரினாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் என்னென்ன பண்ணப்பட்டிருக்கு? திலகவதி, வருகிற 6ஆம் தேதி விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியானது சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக இந்த மெரினா கடற்கரைக்கு மட்டுமே சுமார் 15 லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள், அதாவது பார்வையாளர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை சென்னை காவல்துறை மேற்கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அதே மாதிரி பொதுமக்களுக்கு வழங்கலாங்கிறது குறித்தும் தற்போது சென்னை காவல்துறை ஒரு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக சென்னை காவல்துறை இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழங்குவதற்காகவும் 10,000க்கும் அதிகமான போலீசார்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக சென்னை காவல்துறை தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் கடலில் இறங்காதவாறு கடற்கரை முழுவதும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசல்களில் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக ட்ரோன் கேமரா கண்காணிப்பு, அதே மாதிரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போது பாடி ஒன் கேமராவுடன் கூடிய பாதுகாப்பு வழங்கப்படும் என சென்னை காவல்துறையானது தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்ட நெரிசலில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் அதே போல கூட்டத்தை கண்காணிப்பதற்காகவும் இங்க இருக்கக்கூடிய 2 புறங்களிலும், அதாவது வருகை தரக்கூடிய விஐபிகளுக்கு இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் ஆகிய 2 பகுதிகளிலும் பெரும் திரளாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தடுப்பு வேலிகளுக்குள்ளாக எந்தவித ஒரு குற்ற சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அங்கு போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல்துறை தெரிவிச்சிருக்கு. இது மட்டுமில்லாம மணற்பரப்பில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலம் ரோந்து பணி மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல்துறையானது தெரிவிச்சிருக்கு. நிகழ்ச்சியை காண வரும் பொதுமக்களுக்கு பல்வேறு இடங்களில் பார்க்கிங் வசதிகள், முக்கியமானது இந்த பார்க்கிங் வசதி தான். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை காண வரும்போது எங்க வண்டியை நிறுத்துறதுங்கிற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கும். அதுக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சென்னை காவல்துறை அதே மாதிரி போக்குவரத்து காவல்துறை எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா எந்தெந்த இடத்துல இருசக்கர வாகனங்கள் அதே மாதிரி கார் பார்க்கிங்கை நிறுத்தலாம், காரை கொண்டு வந்து பார்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டத்தை தற்போது நடத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்க போனா ராணிமேரி கல்லூரி, மாநில கல்லூரி, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி பகுதிகளில் பார்க்கிங் வசதியானது சென்னை காவல்துறையால சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதாவது வரக்கூடிய பொதுமக்கள் தங்களது இருசக்கர வாகனங்கள் அதே போன்று 4 சக்கர வாகனங்களை கொண்டு வந்து மேற்கூறிய இடங்களில் நிறுத்திவிட்டு போலீசார் வழிகாட்டுதலோடு நிறுத்திவிட்டு எளிமையாக கடற்கரைக்குள் வந்து அந்த விமான சாகச நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது கடந்த 1ஆம் தேதியிலிருந்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நாளான 6ஆம் தேதி வரைக்கும் இந்த மெரினா கடற்கரை முழுவதுமாக ரெட் ஜோன், அதாவது சிவப்பு மண்டலமாக சென்னை காவல்துறையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் இடைப்பட்ட நாள், அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள், காவல்துறையை தவிர பொதுமக்கள் யாருமே இந்த பகுதியில் ட்ரோன் கேமராக்கள் அதே போன்று ஆளில்லா உளவுமானங்கள் மற்றும் பலூன் ஆகியவற்றை பறக்கவிடக் கூடாது. அப்படி மீறி பறக்க விட்டால் சென்னை காவல்துறை அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கும் எனவும் சென்னை காவல்துறை தெரிவிச்சிருக்கு. அது மட்டுமல்லாம கூட்ட நெரிசல் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்புக்காக தீயணைப்பு வாகனங்கள் அதே போன்று ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்படும் எனவும் சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. திலகவதி, விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீங்க. நன்றி அன்பரசன்.